கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, தேவன் இந்த காலை வேளையில் நமக்கு கொடுக்குற வார்த்தையானது கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு சின்ன ஜெபம் பண்ணிக்கலாம். தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்களோட கூட பேச காத்திருக்கிறதுனால நீங்கள் முதலாவது உங்களை தாழ்த்தி தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோப்பின் தேவனே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வெளியில் கர்த்தர் தாமே எங்களோடு கூட பேசுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் கொடுக்குற வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை எங்கள் இருதயத்தில் தொடுகிறதாய் மாத்திரமில்லை, ஊடுருவி சென்று எங்கள் இருதய பலகையில் எழுதப்பட்டதாக இருக்க உதவி செய்யுங்க. இந்த காலை வேளையில் கொடுக்குற வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே சோத்திரம் ஒரு சிறிய மாற்றத்தை கொண்டு வரட்டும். அந்த மாற்றம் தேவனிடத்தில் எங்களுக்கு திருப்புகிறதா இருக்கட்டும். ஆசீர்வாதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். தேவ பிள்ளைகளை, இன்றைய பொழுது இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 20வது வசனம். கர்த்தர் கட்டளையிட்டபடி மோசேயும் ஆரோனும் செய்தார்கள். பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் கோலை ஓங்கி நதியிலுள்ள தண்ணீரை அடிக்க நதியிலுள்ள தண்ணீரெல்லாம் இரத்தமாய் மாறி போயிற்று. தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை ரொம்ப அபூர்வமான வார்த்தை. நீங்கள் அடிக்கடி மோசேயோட சூழ்நிலைகளை கேட்டிருப்பீங்க. ஏன்னா மோசே எப்படிப்பட்டவராக இருந்தார்னா, பார்வோனோட இருதயத்தை தேவன் மாற்றுகிறதற்காக நடுவில் பயன்படுத்தப்பட்டவர். ஏன்னா தேவன் நான் சொல்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லி மோசையை அனுப்புகிறாரு. மோசையோட கூட அவருடைய சகோதரனாகிய தீர்க்கதரிசியாக ஆரோனையும் அனுப்புகிறாரு. அப்படிப்பட்ட ஆரோனும் மோசேவும் சேர்ந்து போய் என்ன பண்ணுறாங்கன்னா, இருதயத்தில் கடினமாக இருந்த அந்த மனுஷனிடத்தில் பேச இவங்க ரெண்டு பற்றி தேவன் பயன்படுத்தினார். அதுக்கு தான் இது அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் எழுதப்பட்டுச்சு. இது இந்த இடத்துல இருக்க விஷயத்த நீங்கள் அநேகமாக பார்த்துருப்பீங்க. ஏன்னா தேவன் எகிப்தியர்கிட்ட மாட்டிகிட்டு இருக்க தன்னோட இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு அவங்க தேவனை துதிக்கவும் ஆராதிக்கவும் செய்யணும், அவங்க அந்த இடத்துலேருந்து விடுதலை ஆகணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. அந்த விருப்பத்தை நிறைவேற்ற தான் மோசேயையும் ஆரோனையும் தேவன் பயன்படுத்துகிறாரு. அவரோட கை, ஏசப்பாவோட கை, தேவனுடைய கை அந்த ரெண்டு பேத்து மேலே இருந்து ஜனங்களையும் சேர்த்து வழி நடத்திக்கிட்டு இருக்கு. இதை ஜனங்க உணரணுங்கிறதுக்காக தேவன் சில விஷயங்களை செய்வார். அந்த பார்வோனோட இருதயம் கடினப்பட அவனோட கடினத்தை உடைக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, அங்கே இருந்த ஜனங்களும், இஸ்ரவேல் ஜனங்களும் தேவாதி தேவனுடைய அடையாளங்களை அற்புதங்களை மிகுதியாக நடக்கிறத பார்க்கறதுக்காக தான் தேவன் அதை செஞ்சார். ஏன்னா பார்வோனோட இருதயம் கடினப்படுறதுக்கான நோக்கம் எகிப்து தேசத்துலேயும் சில ஜனங்கள் தேவனை ஏற்றுக்கணும். அதே மாதிரி அவரோட அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவங்க பார்க்கும்போது தேவனுடைய வல்லமையை புரிஞ்சுக்கணுன்னு தான் தேவன் அதை செஞ்சார். பார்வோனுக்கு இந்த தேவனோட வார்த்தைகளையும் அந்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பார்த்தும் அவன் அதுக்கு செவி கொடுக்காமல் போனதுக்கு காரணம் அவனோட இருதயம், கடினப்படுத்தின இருதயம். இந்த காலை வேளையில் கர்த்தர் கேட்குறாரு, உங்கள் இருதயம் கடினப்பட்டிருக்கா? தேவனை ஏற்றுக்கிறதுல, தேவனோட சத்தியத்தை அறியறதுல, தேவனோட ரகசியங்களை சொல்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நம்புகிறதுல உங்களோட இருதயம் கடினப்பட்டிருக்கா? தேவ பிள்ளைகளை அப்படி யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஆண்டவரே சோத்திரம், தயவு செஞ்சு உங்கள் இருதயத்தை மாற்றுங்க. தேவ பிள்ளைகள் மாத்திரம் இல்லை, வேற யாராவது ரட்சிக்கப்படாமல் தேவனை ஏற்றுக்காமல் இருக்கிறவங்க இதை கேட்குறீங்கன்னா முதலாவது யோசிச்சு பாருங்கள், இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கான்னு நீங்கள் அதை சந்தேகப்பட்டு கேட்காதீங்க. அந்த மாதிரி இருதயத்தை கடினப்படுத்துனீங்கன்னா கர்த்தர் உங்களை தொடுவது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அவரோட கூட ஐக்கியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த ஏசப்பா கிட்ட ஐக்கியம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, தேவாதி தேவனோட ஐக்கியம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, தேவாதி தேவனோட பேசணும்னு நினச்சிங்கன்னா, அவரோட அனுக்கிரகத்தை நீங்கள் பெற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா முதலாவது நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாமல் இருங்க. தேவ பிள்ளைகள் மாத்திரம் இல்லை, கேட்குற யாரும் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. அது உங்களோட வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் மாத்திரம் இல்லை, உங்களுக்கு மிகப்பெரிய வாதைகளை கொண்டு வரும். நீங்கள் நம்புனீங்கன்னா அவர் உங்களுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராக இருப்பார். நீங்கள் நம்பலைன்னா வாதையை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கார். நீங்கள் முதலாவது நம்புங்க. மோசேயும் ஆரோனும் சேர்ந்து தேவனோட பிள்ளைகளை தேவனிடத்தில் திருப்புவதற்காக போய் போராடுறாங்க. யாரோட? சாதாரண மனுஷன்தான் பார்வோன். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? தேவனோட சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் தேவன் சொன்னாருன்னு சொல்லியும் மீறி என்ன பண்ணுறான்? இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு அதிசயத்தை அவர் கண்ணு முன்னாடி காட்டுறதுக்கு மோசேகிட்ட சொல்கிறாரு. தேவன் சொன்ன வார்த்தையின்படி அவனோட கோலை
பார்வோனோட கண்ணுக்கு முன்னாடி போடும்போது மோசையோட கோல் சர்ப்பமாக மாறுது. ஆனால் அந்த சர்ப்பமாக மாறதை பார்த்துட்டு உடனே இவருக்கு, எனக்கு இது மாதிரி அதிசயங்கள் செய்கிறவங்க இருக்காங்களே, சாஸ்திரி சூனியக்காரர்லாம் அழைப்பித்து அவங்களோட கோள்களை, எகிப்தின் மந்திரவாதிகளையும் கூப்பிட்டு அவங்களோட கோள்களை போட சொல்கிறாரு. அவங்களோட கோள்களும் பாம்பாக மாறுது. உடனே இதில் என்ன, தேவனோட விஷயத்துக்கும் இதுக்கும் அவருக்கு வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக சடனாக உடனே ஏசப்பா என்ன பண்ணுவாருன்னா, ஆரோனுடைய கோல் அந்த வச்சிருந்த மந்திரவாதி சாஸ்திரிகளோட கோல் எல்லாத்தையும் விழுங்கி போட்டுருச்சான். அதை அப்படியே முழுங்கிருச்சான். இதை பார்த்துக்கிட்டு இருந்தவரோட இருதயம், ஐயோ தேவன் மெய்யான தேவன் உணர்றாரு. திரும்பவும் அவரோட இருதயம் கடினப்படும்போது அப்போ தான் தேவன் சொல்கிறாரு, அவன் காலையில் எழுந்திரிச்சு பார்வோன் நிச்சயமாக நதிக்கு புறப்பட்டு வருவார். அவன் வர்றப்ப நீ அந்த நதியோரத்தில் நின்று சர்ப்பமாக மாறின அந்த கோலை வச்சு அடி, அந்த தண்ணி நதியில் இருக்க எல்லா தண்ணியும் ரத்தமாக மாறும். அது அங்கே மட்டும் இல்லை, இன்னும் என்னென்ன நீர்நிலை இருக்கோ அத்தனை இடத்துலையும் கோள்களை உயர்த்தி சொல்லு, அது ரத்தமாக மாறி போகும். அதே மாதிரி வீட்டில் கல் ஜாடியிலையோ இல்லை கல் பாத்திரத்துலேயோ மரப்பாத்திரத்துலேயோ தண்ணி வச்சுருக்காங்கன்னா அதுவும் ரத்தமாக மாறும்னு சொல்லு. இந்த காட்சியை அவன் பார்க்கும்போது உங்களை, தேவனுடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்களை ஆராதிக்க பார்வோன் விட்டுருவான் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறாரு. அதை சொன்னதுனால தான் கர்த்தரோட கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு மோசேயும் ஆரோனும் போகிறாங்க. பார்வோனோட கண்களுக்கு முன்பாக, அவங்களோட ஊழியக்காரர்கள் கண்களுக்கு முன்பாக கோலை ஊங்கி நதியில் தண்ணீரை அடிக்க, நதியில் இருக்க எல்லா தண்ணியும் ரத்தமாக மாறுது. ஆனால் ரத்தமாக மாறுறதோட அடையாளம் அங்கே இருக்கிற மீன்களெல்லாம் செத்து போய் நாறுது. அந்த தண்ணி குடிக்க முடியாமல் போகுது. ஜனங்க தண்ணீர் பிரச்சனை வர்றதுக்கான சூழ்நிலையை தேவன் கொடுக்குறாரு. அது எதுக்காகனா பார்வோனோட இருதயம் மனம் திரும்புறதுக்கு தான். அது மாதிரி தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் யாராவது இருதயத்தில் கடினப்பட்டிருக்கீங்களா? வேண்டாம் தேவச்சனமே, அப்படி நம்ம இருக்க வேணாம். அவரோட வாதையை நம்மளால் தாங்க முடியாது. கர்த்தரிடத்தில் உங்களை தாழ்த்துங்க. உங்கள் கையில் ஆரோனின் கோலை கேளுங்க. ஏன்னா உடன்படிக்கை பெட்டியில் முக்கியமாக பிரதானமாக இருக்கிறது ஆரோனின் கோல். அது மட்டும் இல்லை, 10 கட்டளைகளுடைய கற்பனைகள் எழுதப்பட்ட 2 கற்களும் ஒரு பொற்பாத்திரம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த ஆரோனோட கோலை உங்கள் கையில் கேளுங்க. ஏசப்பா எங்களுக்கு அந்த கோல்களை கொடுங்கன்னு. அதை நீங்கள் மற்றவர்களுக்காக இல்லை, உங்களுக்காக முதலாவது கைகளை உயர்த்துங்க. நீங்கள் நான் சொல்கிறத அப்படியே செய்யுங்க தேவச்சனமே. தேவன் உங்களோட கூட செய்ய வல்லமுள்ளவராக இருக்காரு. தேவன் கொடுத்துருக்கிற கோலை, ஆரோனின் கோலை, துளிர்த்த கோலை நீங்கள் கைகளில் தாங்கி பிடிச்சி, அது மாத்திரம் இல்லை, கைகளை உயர்த்தி முழங்கால் படியிட்டு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கொடுப்பாரு. என்ன தேவையோ அதை சொல்லுங்கள் தேவஜனமே. விளையாட்டாக நினைக்காதீங்க, இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. இந்த இடத்துல விசுவாசத்தோட நம்பிக்கையோட சொல்லுங்கள் தேவஜனமே. உங்களுக்கு என்ன தேவையோ, நான் இதுலேருந்து விடுதலை ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, எந்த விஷயத்துலேருந்து உங்கள் சுபாவம் மாறணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த விஷயத்துலேருந்து உங்கள் குடும்பத்தில் இருக்க சூழ்நிலை மாறணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள் தேவஜனமே. இன்னும் ஆரோனின் கோல் கைகளில் இருக்குது. அதை அப்படியே கீழே தரையில் போட்டு நீங்கள் அடிக்கும்போது கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கார். அதை உங்களால் உணர முடியும். பரிசுத்த ஆவியானவர் செய்கிறத உங்களால் உணர முடியும். தேவ பிள்ளைகளே, உங்களோட ஆவி சந்தோஷப்படுறத உங்களால் உணர முடியும். இதை நீங்கள் இந்த காலை வேளையில் செஞ்சு பாருங்கள். தேவன் உங்களோட கூட அதிசயங்களை செய்வார். இறுதி ஜெபத்தை செய்யலாம். தேவ பிள்ளைகளே, நல்ல பிதாவே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிற ராஜா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, பார்வோனை போல இருதயத்தில் கடினப்பட்டிருந்தா கர்த்தர் இந்த காலை வேளையில் அவங்கள ஆண்டவரே சோத்திரம் அந்த இருதயத்திலிருந்து விடுதலை பண்ணுங்க. அவங்க கடினப்படுத்தக்கூடாது. அவங்க இருதயத்தில் தேவனை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, தேவ பிள்ளைகளுக்கு இடைஞ்சல்களாக இல்லாதபடி, தேவ பிள்ளைகளை ஆராதிக்கிறத துதிக்கிறத பார்க்குறவங்களா மாத்திரம் இல்லை, தானும் ஆராதிக்கிறவர்களா துதிக்கிறவர்களா. பார்வோன் மட்டும் தேவனை ஆராதிக்கிறவனா துதிக்கிறவனா இருந்தா அவன் தடை பண்ணியிருக்க மாட்டான். எல்லாரும் இருதயத்தில் சொல்லுங்கள், நான் தேவனை என்றைக்கும் துதிக்கிறவங்களா ஆராதிக்கிறவங்களா வேதத்தை வாசிக்கிறவங்களா இருப்போன்னு ஒவ்வொருவரும் வாயினால் அறிக்கை எடுங்க தேவ பிள்ளைகளை. அது மாத்திரம் இல்லை, பார்வோனோட இருதயம் போல் கடினப்பட்டிருந்த இருதயம் எங்களுக்குள்ளே இருந்தால் அதை எடுத்து போடுங்கன்னு இந்த காலை வேளையில் தாழ்த்தி ஒப்பு கொடுங்க தேவ பிள்ளைகளை. அது மாத்திரம் இல்லை, உங்களோட கோலை இருக்க பிடிச்சிக்கங்க. ஆரோனின் கோல் உங்களோட வாழ்க்கையை மாற்றும். ஆரோனின் கோல் அங்கே பாம்பாக மாறுனுச்சு, சர்ப்பமாக மாறிச்சுன்னு நீங்கள் வேதத்தில் வாசிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அதால் அடிக்கப்பட்டோன்னா கண்மலில் நீர் வந்ததை பார்த்துருப்பீங்க. அதனால் அடிக்கப்படும் போது தண்ணீர் நீர்நிலைகள் எல்லாமே ரத்தமாக மாறுறதை கேள்விப்படுவீங்க. அதே போல் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் விரும்புங்கன்னா ஆரோனின் கோலை பூமியில் தட்டுங்க. கர்த்தர் உங்களுக்குள்ள அதிசயம் செய்வார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு இருதயம் திறக்கப்படட்டும். இந்த சொன்ன நான் ஜெபத்தை அவங்களோட 2 கைகளை உயர்த்தி ஆரோனின் கோலை எனக்கு கொடுங்கன்னு கேட்டு தேவனிடத்தில் அதை அவங்க தரையில்
ஓங்கி அடித்து எனக்கு இந்த விஷயம் நடக்கணும்னு கேட்டால் கர்த்தர் செய்வீராக. விசுவாசத்தோடு செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக. மீண்டும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.